புவியியல், மக்கள் தொகையும் குடியிருப்பும் அதுவும் போட்டிருக்கேன். பாறை மற்றும் மண், பாறையை பற்றியும் மண்ணை பற்றியும் சொல்லியிருக்கேன். அது இம்பார்ட்டண்ட்டு ஜென்ரல் கொஸ்டின் ஆன்சர் மாதிரி போட்டிருக்கேன். ஒவ்வொரு பகுதியாக புவியியலில் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஏலமலையின் வடமேற்கில் அமைந்துள்ள மலை ஆனைமலை. ஆனைமலையின் வடகிழக்கில் அமைந்துள்ள மலை பழனிமலை. ஆனைமலையின் தென்கிழக்கில் அமைந்துள்ள மலை ஆண்டிப்பட்டி வருசநாடு. மேகமலை, கழுகுமலை, குரங்கணிமலை, சுருளி மற்றும் கும்பக்கரை நீர்வீழ்ச்சி ஆகியவை அமைந்துள்ள மலை வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலை. ஸ்ரீவில்லிபுத்தூர் மலை அணில் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? விருதுநகர். வைகை மற்றும் அதன் துணையாறு உருவாகும் பகுதி வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி. பொதிகை மலையின் வேறு பெயர்கள் சிவஜோதி பர்வதி, அகத்தியர் மலைகள் மற்றும் தெற்கு கைலாயம். களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் எங்கு உள்ளது? பொதிகை மலையில். கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் எல்லைப்பகுதியாகவும் மேற்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியாகவும் அமைந்துள்ள இடம் மலை மகேந்திரகிரி மலைக்குன்றுகள். தமிழ்நாட்டின் கிழக்கு தொடர்ச்சி மலையின் முக்கிய குன்றுகள் ஜவ்வாது, சேர்வராயன், கல்வராயன், கொல்லிமலை மற்றும் பச்சைமலை. தமிழ்நாட்டில் கிழக்கு தொடர்ச்சி மலையின் உயரமான இடம் சேர்வராயன் மலை. ஜவ்வாது மலை எங்கு அமைந்துள்ளது? திருவண்ணாமலை, வேலூர். திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டங்களை பிரிக்கும் மலை ஜவ்வாது மலை. ஜவ்வாது மலையின் உயரம் சிகரம் மேல்பட்டு. ஜவ்வாது மலைகளில் காணப்படும் பாறைகள் நீல நிற சாம்பல் கிரானைட் பாறைகள். கல்வராயன் என்ற பெயர் சொல் எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டது? கரளர். காவிரி மற்றும் பாலாறு ஆகியவற்றின் வடிநிலப் பகுதியை பிரிக்கும் மலைத்தொடர்கள் ஜவ்வாது மற்றும் சேர்வராயன் மற்றும் கல்வராயன் மலைகள். சேலம் நகருக்கு மிக அருகில் உள்ள மலை சேர்வராயன் மலை. கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியில் அமைந்துள்ள உயரமான சிகரம் சோலைக்கரடு. ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படுவது ஏற்காடு. கொல்லிமலை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? நாமக்கல். கொல்லிமலை தென்னிந்தியாவின் கிழக்கு கடற்கரைக்கு இணையாகச் செல்கிறது. அரப்பளீஸ்வரர் கோவில் உள்ள மலை கொல்லிமலை. கிழக்கு தொடர்ச்சி மலை எந்த மலையின் அதிகப்படியான பசுமை மாறா காடுகள் அல்லது
சோலைக்காடுகள் உள்ளன. கொல்லிமலை. பச்சைமலை எந்த மாவட்டங்களில் பரவியுள்ளது? திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், சேலம். பச்சைமலையில் பயிரிடப்படும் முக்கியமான பயிர் பலாப்பழம். தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முக்கியமான மலைகள் கோயம்புத்தூர், மருதமலை, வெள்ளையங்கிரி மற்றும் ஆனைமலை. தர்மபுரி, தீர்த்தமலை, சித்தேரி மற்றும் வத்தல்மலை. திண்டுக்கல், பழனிமலை மற்றும் கொடைக்கானல். ஈரோடு, சென்னிமலை மற்றும் சிவன்மலை. வேலூர், ஜவ்வாது, ஏலகிரி, ரத்தினமலை. நாமக்கல், கொல்லிமலை. கள்ளக்குறிச்சி, கல்வராயன் மலை. விழுப்புரம், செஞ்சிமலை. பெரம்பலூர், பச்சைமலை. சேலம், சேர்வராயன், கஞ்சமலை மற்றும் சுண்ணாம்பு குன்றுகள். கன்னியாகுமரி, மருதுவாழ் மலை. திருநெல்வேலி, மகேந்திரகிரி மற்றும் அகத்தியமலை. நீலகிரி, நீலகிரி மலை. தமிழ்நாட்டில் வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கும் பீடபூமி பாராமஹால் பீடபூமி. பாராமஹால் பீடபூமி ஒரு பகுதியாகும். மைசூர் பீடபூமி. பாராமஹால் பீடபூமி எந்த மாவட்டங்களில் அமைந்துள்ளது? தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி. நீலகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டங்களுக்கு இடையே உள்ள பீடபூமி கோயம்புத்தூர் பீடபூமி. கோயம்புத்தூர் பீடபூமி இடையே அமைந்துள்ள மாவட்டம் சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு. கோயம்புத்தூர் பீடபூமியை மைசூர் பீடபூமியை பிரிப்பது மோயர் ஆறு. மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகும் பவானி, நொய்யல், அமராவதி ஆறுகள் எந்த பீடபூமியில் பள்ளத்தாக்குகளை உருவாக்கியுள்ளன? கோயம்புத்தூர் பீடபூமி. நீலகிரியில் காணப்படும் மலையிட பீடபூமி சிகூர் பீடபூமி. வைகை மற்றும் தாமிரபரணி வடிநிலை பகுதியில் காணப்படும் பீடபூமி மதுரை பீடபூமி. காவேரி சமவெளி பரவியுள்ள மாவட்டங்கள் சேலம், ஈரோடு, கரூர், திருச்சி. புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம். தமிழ்நாட்டின் கற்கரை சமவெளி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கொரமண்டல் அல்லது சோழமண்டல சமவெளி. சோழர் நிலம். சோழமண்டல சமவெளியில் எல்லை வடக்கே சென்னை முதல் கிழக்கே கன்னியாகுமரி வரை. ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட கடற்கரை குன்றுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தேரி. தமிழ்நாட்டில் பவளப்பாறை காணப்படும் பகுதி கிழக்கு சமவெளி பகுதியில் உள்ள மன்னார் வளைகுடா. தமிழ்நாட்டில் தங்க மணல் கடற்கரை பகுதியில் காணப்படும் மரங்கள் பனைமரம், சவுக்குத்தோப்பு. மெரினா மற்றும் எலியட் கடற்கரையில் எந்த மாவட்டத்தில் உள்ளன? சென்னை. கோவளம் கடற்கரை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? செங்கற்பட்டு. வெள்ளி கடற்கரை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? கடலூர். தமிழ்நாட்டின் வற்றாத நதி தாமிரபரணி. காவிரி ஆறு கர்நாடகா மாநிலத்தில் கூர்க் மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் பிரம்மகிரி குன்றுகளில் தலைக்காவிரி. காவிரி ஆறு அமைந்துள்ள 64 கிலோமீட்டர் எல்லை. மேட்டூர் அணையின் பெயர் என்ன? ஸ்டான்லி. காவிரியின் வலது கரை துணை ஆறுகள் பவானி, அமராவதி, நொய்யல். அமராவதி மற்றும் நொய்யல் ஆறுகள் காவிரியில் இணையும் இடம் திருமுக்கூடல், கரூர். அகன்ற காவிரி என்று அழைக்கும் இடம் திருமுக்கூடல். ஸ்ரீரங்கம் தீவை உருவாக்கும் ஆறுகள் காவிரி கொள்ளிடம். தென்னிந்தியாவின் தோட்டம் என அழைக்கப்படுவது காவிரி டெல்டா. தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய தீவுகள். இந்தியாவின் தோட்டம் என அழைக்கப்படுவது காவிரி டெல்டா. தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய தீவுகள் பாம்பன், முயல் தீவு, குருசடை, நல்ல தண்ணி தீவு,
புள்ளிவாசல், ஸ்ரீரங்கம், உப்புத்தீவு, தண்ணித்தீவு, தீவுத்திடல், காட்டுப்பள்ளித்தீவு, குவிண்டால் தீவு மற்றும் விவேகானந்தர் நினைவுப்பாறை. பாலாறு உற்பத்தியாகும் இடம் கர்நாடகாவின் கோலார் மாவட்டத்தின் தலைக்கவரா கிராமத்தில். பாலாற்றின் துணையாறுகள் பொன்னி, கவுண்டினியா நதி, மலட்டாறு, செய்யாறு மற்றும் கிளியாறு. பாலாறு தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தின் வழியாக பாய்கிறது? வேலூர் மற்றும் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. பாலாறு வங்காள விரிகுடாவில் கலக்கும் கூவத்தூர் அருகில். தென்பெண்ணை மற்றொரு பெயர் தென்பொருணை ஆறு. தென்பெண்ணை உருவாகும் இடம் கர்நாடகாவின் நந்திதுர்கா. நந்திதுர்கா மலைகளின் கிழக்கு சரிவுகளிலிருந்து. தென்பெண்ணை ஆறு தமிழ்நாட்டில் எந்த மாவட்டங்களின் வழியாக செல்கிறது? கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வேலூர், திருவண்ணாமலை, கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்கள். தென்பெண்ணை ஆறு தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் வழியாக செல்கிறது? கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வேலூர், திருவண்ணாமலை, கடலூர் மற்றும் விழுப்புரம். தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட துணை திருக்கோவிலூர், கிருஷ்ணகிரி, சாத்தனூர். கெடிலம் ஆறு கடலில் கலக்கும் இடம் கடலூருக்கு அருகில். பெண்ணை ஆறு வங்கக்கடலில் கலக்கும் இடம் புதுச்சேரி. தென்பெண்ணை ஆற்றின் முக்கிய துணை ஆறுகள் சின்னாறு, மார்க்கண்ட நதி, வாணியாறு மற்றும் பாம்பன். வைகையாறு ஆற்றின் பிறப்பிடம் மேற்கு தொடர்ச்சி மலையில் வஞ்சநாட்டு குன்றுகளின் கிழக்கு சரிவில். வைகையாறு பாயும் மாவட்டங்கள் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம். வைகையாறு கலக்கும் இடம் ராமநாதபுரம் அருகில் உள்ள பார்க் நீர்ச்சந்தியில். தாமிரபரணி உருவாகும் இடம் அம்பாசமுத்திரம் வட்டம் பாபநாசத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் பொதிகை மலை முகடுகளில். தாமிரபரணி ஆறுகள் பாயும் மாவட்டங்கள் திருநெல்வேலி, தூத்துக்குடி. தாமிரபரணி ஆற்றின் துணை ஆறுகள் காரையாறு, சேர்வராறு, மணிமுத்தாறு, கடனா நதி, பச்சையாறு, சிற்றாறு மற்றும் ராமா நதி. தமிழ்நாட்டின் வெப்பமண்டல காலநிலை இருக்கும். தமிழ்நாட்டில் கடகரேகைக்கு திசைக்கு தெற்கே பூமத்திய ரேகை அருகாமையில் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டில் அதிக மழைப்பொழிவு எதன் மூலம் கிடைக்கிறது? 50% மழை. வெப்பமண்டல சூறாவளி. தமிழ்நாட்டில் அதிக மழைப்பொழிவு தரும் இடம் வால்பாறை அருகில் உள்ள சின்ன கல்லார். இந்திய அளவில் 3ஆம் இடம். தமிழ்நாட்டில் வண்டல் மண் அதிகமாக காணப்படும் இடங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், விழுப்புரம், கடலூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி. கரிசல் மண் ரீதர் மண் என அழைக்கப்படுகிறது. கரிசல் மண் அதிக அளவில் காணப்படும் இடம் கோயம்புத்தூர், மதுரை, விருதுநகர். திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி. தமிழ்நாட்டில் அதிக அளவில் காணப்படும் மண் செம்மண். தமிழ்நாட்டில் செம்மண் அதிக அளவில் காணப்படும் மாவட்டம் சிவகங்கை.
ராமநாதபுரம். சரளை மண் தமிழ்நாட்டில் அதிக அளவில் உள்ள மாவட்டம் காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் தஞ்சாவூர், நீலகிரி. உவர் மண் சோழமண்டல கடற்கரை பகுதியில் மட்டும் காணப்படும். தமிழ்நாட்டில் உவர் மண் காணப்படும் பகுதி வேதாரண்யம். தமிழ்நாட்டில் உள்ள காடுகளின் பரப்பு 20.21%. தமிழ்நாட்டின் காடுகளின் வகை 5. வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் காணப்படும் பகுதிகள் திருநெல்வேலி. கன்னியாகுமரி, நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் சரிவுகளில். தமிழ்நாட்டில் பசுமை மாறா காடுகளில் காணப்படும் மரங்கள் இலவங்க மரம், மலபார் மரம், கருங்காலி மரம், பானாச மரம், ஜாவா பிலம், ஜாமுன், பலா மருது, அயனி, கிராப், மெர்டல். தமிழ்நாட்டில் அரை பசுமை மாறா வகை காடுகள் உள்ள பகுதிகள் கிழக்கு தொடர்ச்சி மலை பகுதிகளாக சேர்வராயன் மலை, கொல்லிமலை, பச்சை மலை. தமிழ்நாட்டின் அரை பசுமை மாறா காடுகள் காணப்படும் மரங்கள் இந்திய மகோகனி, குரங்கு தேக்கு, உள்ளிகாசிகா, பலா மற்றும் மாமரங்கள். தமிழ்நாட்டில் காணப்படும் மித வெப்ப மண்டல மலைக்காடுகள் ஆனைமலை, நீலகிரி, பழனிமலை. சுமார் 1000 மீட்டர் உயரமான பகுதிகளிலும் பள்ளத்தாக்குகளிடையே. தமிழ்நாட்டில் மிதவெப்ப மலைக்காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? சோலாஸ் நாடு. தமிழ்நாட்டின் மிதவெப்ப மண்டல மலைக்காடுகளில் காணப்படும் மரங்கள் நீலகிரி, சம்பா, வெள்ளை லிட்சா மற்றும் ரோஸ் ஆப்பிள். தமிழ்நாட்டில் வெப்பமண்டல இலையுதிர் காடுகளில் காணப்படும் மரங்கள் பருத்தி, பட்டு மரம், இலவம், கடம்பா, டாகா தேக்கு, வாகை, வெக்காளி மரம் மற்றும் சிரஸ் மூங்கில். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு மாங்குரோவ். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய 2வது சதுப்பு நிலக்காடு பிச்சாவரம். சதுப்பு நிலக்காடுகளில் காணப்படும் தாவரங்கள் அபிசீனியா, சதுப்பு நிலக்காடு மாங்குரோவ். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய 2வது சதுப்பு நிலக்காடு பிச்சாவரம். சதுப்பு நிலக்காடுகளில் காணப்படும் தாவரங்கள் அபிசீனியா, ரைசோபோரா. தமிழ்நாட்டில் முக்கிய சதுப்பு நிலக்காடுகள் பிச்சாவரம், வேதாரண்யம், முத்துப்பேட்டை சத்திரம், தூத்துக்குடி. தமிழ்நாட்டில் வெப்பமண்டல முட்புதர்களில் காணப்படும் தாவரம் பனைவேம்பு. கருவேலம், வெள்ளை கருவேலம், சீமை கருவேலம். மழைப்பொழிவு குறைவாக உள்ள இடம். தமிழ்நாட்டில் முட்புதர்கள் அதிகமாக உள்ள மாவட்டம் தர்மபுரி, ராமநாதபுரம், விருதுநகர். தமிழ்நாட்டின் காடுகள் அதிக பரப்பளவு உள்ள மாவட்டம் தர்மபுரி. எந்த மாவட்டத்தில் காடுகள் சதவீதம் அதிகம்? நீலகிரி.
தமிழ்நாட்டின் நிலச்சரிவில் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய பகுதி நீலகிரி, ஊட்டி.